மேடம் இங்கதான் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குவாங்களா? ஆமா சார், மேடம் இங்கதான் வாங்குவாங்க. பார்த்து வியாபாரம் பண்ணுங்க. இவங்க எப்பவுமே வீடியோ எடுத்து போட்டு ஃபேமஸ் ஆகணும் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்க கடையை வச்சு அவங்க பாப்புலரா ஆயிட போறாங்க. என்னன்னா அவர்கிட்ட நீங்க காசே கேட்கல, அவங்க வரும்போது நம்ம கேக்குறத கொடுத்துடணுமா? சார் நீங்க இப்படி பண்றத நான் வீடியோ எடுத்து போட்டா இன்னும் ஃபேமஸ் ஆயிடுவேன். இந்தாங்க இத வாங்கிக்கோங்க. அப்புறம் இதை யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிட போறாங்க. அக்கா இந்த வாட்டி ஏலத்தை என்கிட்ட தர முடியுமா? இந்த மாசம் பிரேமா தான் எடுக்கணும். நான் வேணா பிரேமா கிட்ட பேசட்டா? கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கா, அதான் கேக்குறேன். எனக்கு தெரியாம நீ அவகிட்ட பணம்லாம் வேற போட்டிருக்கியா? பணத்தை சேர்க்கறது நல்லது தானே? நல்லதுதான். ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. பாக்கியராஜுக்காச்சும் தெரியுமா இல்ல அதுவும் இல்லையா? அவன்கிட்ட வீட்டுல ஒரு சின்னதா விசேஷம் வச்சா கூட பணம் இல்லைன்னு சொல்லுவான். ஆனா உன்கிட்ட காசு கொடுக்கறதுக்கு மட்டும் அவன்கிட்ட பணம் இருக்கா? அவர் கொடுக்கற காசை மிச்சப்படுத்தி அங்க 50 ரூபாய் இங்க 100 ரூபாய் தான் நானே போட்டுட்டு இருக்கேன். நீங்க ஸ்ருதிக்கு சேர்க்கிற மாதிரி நானும் என் பொண்ணுக்கு சேர்க்க வேண்டாமா? சரி, அப்ப இப்ப எதுக்கு அந்த பணத்தை எடுக்கிற? உங்க அம்மா இல்ல தம்பி ஏதாச்சும் கேட்டாங்களா? இங்க இருக்கிற பணம் எல்லாம் அங்கதான் போகுது போல. அவங்க தேவைய அவங்களே பாத்துப்பாங்க. என்கிட்டயும் கேட்க போறாங்க. ரேவதியோட பசங்களுக்கு காது குத்து வச்சிருக்காங்க. உங்க பையன் கிட்ட பணம் இல்ல, அங்க இங்கன்னு காசுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. அதனாலதான் அவருக்கு உதவி பண்ணலாம்னு நினைச்சேன். நான் என்ன பண்ணாலும் அது உங்க வீட்டுக்கும் உங்க பையனுக்கும் தான் பண்றேன். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணி, அந்த பொண்ணு கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒண்ணும் இல்ல, தெரிய மறந்துட்டேன், அதான் அவங்க கிட்ட கேட்டேன். அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியலையா அண்ணி? எங்கேயோ பார்த்த மாதிரிதான் இருக்கு, ஆனா யாருன்னு தான் தெரியல. அந்த பொண்ணு தான் சுரேஷ பத்தி வீடியோ போட்ட பொண்ணு. அண்ணி இந்தாங்க, இத அண்ணன் கிட்ட கொடுத்து எப்படியாச்சும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. ரேவதி, இது முதல்ல உள்ள வை. நான் கொண்டு போய் கொடுத்தா உங்க அண்ணன் என்னதான் திட்டுவாரு. நாங்களே பாத்துக்கிறோம். வீடுனா செலவு வரதானே செய்யும். ஏற்கனவே நீங்க நிறைய செஞ்சுட்டீங்க அண்ணி, பரவாயில்ல. அதோட இதையும் சேர்த்து செய்யறோம். விசேஷத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? நம்ம ஏதாச்சும் செய்யறோமா இல்ல வெறும் கையோட போறோமா? காது குத்துக்கு கம்மல் எல்லாம் வாங்கியாச்சுப்பா. இந்த கம்மல் தான் வாங்கியிருக்கோம் மாமா. என்னது இது இவ்ளோ சின்னதா இருக்கு? சைஸ் தான் மாமா சின்னது, ஆனா வெயிட் கொஞ்சம் நிறைய தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெரிய கம்மலாவே வாங்கியிருந்திருக்கலாம். சீர்வரிசையில நாளைக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கோங்க. அது ஏன் ஏரியாப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் எல்லா ஏற்பாடையும் அசத்தலா பண்ணிருக்கேன். நாளைக்கு பாருங்க, நீ வாங்கி வச்சிருக்க நகையெல்லாம் பார்த்தா உன்னை மன்னிச்சு மாப்பிள்ள பேசுற மாதிரி எனக்கு தோணல.